இது அரசியல் மாண்பு. நீங்க பண்றதுக்கு பேரு அரசியலா? நாங்க என்ன கேள்வி கேட்டா, நீங்க என்ன பதில் சொல்றீங்க துணை முதலமைச்சரே? சரி இவ்வளவு டயலாக் எல்லாம் பேசுறீங்களே, நீங்க முதல்ல உங்க வேலைய கரெக்ட்டா செஞ்சீங்களா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். நெறைய கேள்விய மொத்தமா எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி என்னதான் பண்ணாங்க ஒவ்வொரு கட்சிகளும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்ல இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. நேத்து தமிழகம் முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் என்ன? தாவேகாவினுடைய ஈரோடு மாநாடு தான். ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய வருகைக்கு பின்னாடி நடக்கிற முதல் மாநாடு அப்படிங்கறதுனால நிறைய வித்தியாசமா பேசுவாரோ புதுசா பேசுவாரோ அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழக அரசியல் வரலாற்றுல அவரு ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்காரு. அதை தொடர்ந்து இப்ப அவருடைய தாவேகா பிரவேசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. சோ நேத்து விஜய் அவர்கள் அப்படி என்ன சொன்னாருன்னா, பெண்கள் பாதுகாப்புல நாங்க தொலை சிறந்து விளங்குறோம்னு முதல்வர் சொன்னாரே, ஏன்பா அப்படியான்னு சொல்லி மக்களை பார்த்து கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், இந்த சமூக நீதிலாம் சொன்னீங்க அதையெல்லாம் கடைபிடிக்கிறதே இல்லைன்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப கலாய்க்கிற மாதிரியே பல விஷயங்களை கேட்டிருக்காரு. முக்கியமா ஈரோட்ல இந்த மாநாடு நடந்துச்சு அப்படிங்கறதுனால ஈரோடு மற்றும் அதை சுத்தி இருக்க பகுதிகளில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. பெரியார கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு பெரியார் பேரை வச்சுட்டு தயவுசெய்து கொள்ளையெல்லாம் அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா திமுகவை தீய சக்தின்னு மேடை ஏறி எல்லா மக்கள் முன்னாடியும் கத்தியிருக்காங்க. சோ இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. திமுகவை தீய சக்தி என்று கூறிய விஜய் அப்படின்றதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ட்ரெண்டிங்கான டாபிக்கா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி திரு செங்கோட்டையன் அவர்களுமே பேசினாரு. அவரு எந்த அளவுக்கு அதிமுகவினுடைய விசுவாசியா இருந்திருக்காரு அப்படிங்கறத ஒரு இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது. புரட்சி தலைவர்னு சொல்ல வந்து கடைசி நிமிஷத்துல புரட்சி தளபதி அப்படின்னு மாத்தினாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஒரு கட்சியில இருந்துட்டு திடீர்னு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எவ்வளவு அவருக்கு கடினமா இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, 50 வருஷமா ஒருத்தர புரட்சி தலைவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஓகே, ஆனா கட்சியில சேர்ந்து ஒரே மாசத்துல கண்டிப்பா புரட்சி தளபதின்னு சொல்லிதான் ஆகணுமா, நீங்க தெரிஞ்சுதான் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். இருந்தாலும் கரூர் நிகழ்வுக்கு அப்புறமா தாவேகாவுக்கெல்லாம் கூட்டம் சேர மாட்டாங்கப்பா அப்படின்னு பலரும் விமர்சனங்கள் வச்சாலும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்திருக்கு. வழக்கம் போலதான் டிராபேக்ஸ் இல்லாமலா இருக்கும். கம்பி மேல ஏறாதீங்க அது இதுன்னு சொன்னாலும் கடைசியில விஜய் அவர்களையே டென்ஷன் பண்ற மாதிரி இந்த கம்பத்து மேல ஏறி நிக்கிறத நிறைய பண்ணிருக்காங்க. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, பிளீஸ் கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா, நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்கன்னு கூப்பாடு போட்டு கத்தனாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு முதல்வர் சொல்ற மாதிரி பலரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஓவராலா இதுல இருந்து ஒண்ணு தெரியுது. தாவேகாவை பொறுத்தளவுல வெளியே இருந்து யாரும் பிரச்சனை தர வேணாம், தொண்டர்களே போதும், எதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதை தான்ப்பா கரெக்டா செய்வோங்கிறாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. உங்களுக்கு விஜய் அவர்களை பிடிக்கும்ன்றதெல்லாம் நல்ல விஷயம் தான், பட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் தாவேகா மாநாட்டில் ஒரு பெரிய டிராபேக்கா பார்க்கப்பட்டுச்சு. அதே சமயம் இன்னொரு முக்கியமான நிகழ்வும் நடக்குது. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் திருப்பூர்ல ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார். இந்த குப்பை கொட்டுற விஷயத்தை பத்தி பேசிட்டு அங்க அவரு நிறைய குரல் கொடுத்தாலும் திடீர்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. செங்கோட்டையன் அவர்கள் இப்ப தாவேகால இணைஞ்சிருக்காரு, இந்த நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. செங்கோட்டையன்னா அவருடைய அரசியல் அவரு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அவருக்கு சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாரை வேண்டுமானும் தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளலாம். நேற்று ஒருத்தர் தலைவராக ஏற்றிருக்கலாம், இன்னைக்கு அவங்களே தலைவராக அவர் வச்சுக்கலாம். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணனை எங்கேயும் நான் குற்றம் சுமத்த மாட்டேன். காரணம், வேறு கட்சியில் இருக்கிறாங்கிறக்கா அப்படி நான் மாற்றி பேச முடியுமாங்க? நான் தவறாக போயிடும், நானும் சராசரி அரசியல்வாதி ஆயிடுவேன். அதனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவருடைய அரசியல் அவர் பண்ணட்டும். மோதுவது தேர்தல் களத்தில் வாக்குப்பெட்டியில் மோதுவோம். அதனால் செங்கோட்டையன் அவர்கள் இந்த கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன். இன்னைக்கு கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட், என் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியனாக
50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அதனால் அரசியல் அனுபவத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பலை. அந்த மனிதர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, ஒரு அரசியல் களத்துக்கு போறார் அப்படின்னா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருப்பாருங்க. உண்மையாலுமே இந்த பதில கேட்டதுக்கு அப்புறமே பூரிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அரசியல் மாண்பு அப்படிங்கிறது இதுதான். அதை ஒரு இடத்துல கூட அண்ணாமலை அவர்கள் வெளிக்காட்டுறதுக்கு தயங்கினதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் அவரை விமர்சனம் பண்ணனா நானும் சராசரி அரசியல் தலைவர் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்காரு. 1000 தான் இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் அரசியல்ல மூத்தவர். அவரை விமர்சனம் பண்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவருக்கு தெரியுங்க அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய மூத்த ஆளா இருந்தா என்ன இல்லன்னா என்ன, நாங்க விமர்சனம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா இஷ்டத்துக்கு பேசுவோம், எங்களை யாரும் கேட்க முடியாது, எங்களுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சினிமா டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்களை ரொம்ப மரியாதையா பேசினதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மதுரையவும் திருப்பூரையும் திமுக அரசு எந்த அளவுக்கு ஒரு உச்சகட்டமான கேவலத்துல நிறுத்தி இருக்குன்னு சொன்னதா இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு குரல் கொடுத்து பேசியிருக்காரு. ஏன்னா இந்த குப்பை விவகாரம் அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம், குப்பைக்காக போராட்டம் பண்ண மக்களையே காவல்துறையினர் கைது பண்ணாங்க. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம திமுக இருந்து யாராவது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமேப்பா. என்ன அப்படின்னா, நேத்து நம்மளுடைய முதல்வர் போதும் போதும்ன்ற அளவுக்கு கொளத்தூர் தொகுதிக்கு போய் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணாரு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் கேட்கிறாரு, அவங்க கட்சி நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களான்னு. இதுக்கு உங்களோட பதில் என்னன்றதுக்கு அவர் ஒண்ணு சொன்னாரு பாருங்க. விஜய் வந்து கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாட்டி பேச விடுங்க. இதற்கு இது பதில் இல்லையே. ஒரு செகண்ட் பாக்குற நமக்கே எப்படி தோணுது, நான் கேட்ட கேள்வி இது இல்லையே, நான் ஒண்ணு கேட்டா இவர் ஒண்ணு சொல்றாருங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றாரு. ஏங்க நீங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை ஏன் நீங்க மறந்துட்டீங்க? ஆட்சி யாரு பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் மக்கள் கேட்பாங்க. அதிமுகவா இருக்கட்டும் தாவேகாவா இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் இப்போ அவங்க ஆளுங்கட்சி கிடையாது. மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை எதிர்த்து வாய்ஸ் அவுட் தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத ஆளுங்கட்சியான உங்ககிட்ட தான் கேட்கணும். ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம என்ன சொல்றீங்க, அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்கன்றீங்க. இதெல்லாம் கூட ஓகே. சமீபத்துல திமுக வேற லெவலா ஒரு நாடகம் ஆடினாங்க பாருங்க. என்ன, நம்ம திருப்பரங்குன்றம் பிரச்சனை தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இஸ்லாமிய சகோதரர்களை நம்ம பக்கம் இழுத்தரணுன்றதுக்காக நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. எல்லாமே ஃபிளாப்ல தான் முடிஞ்சுது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, கிறிஸ்தவ கொள்கையும் திராவிட கொள்கையும் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையின மக்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் பக்கபலமாக இருக்கும். இதுல தப்பு ஒண்ணும் இல்லையா, இடி கரெக்டா தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிரச்சனை அவர் சொன்னது கிடையாது. இந்த சிறுபான்மையின மக்களுக்கு காவலர்களா நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்றாங்க தெரியுமா, அதுதான் இங்க பிரச்சனையே. இந்து மக்களை எதிர்த்துட்டோம், சிறுபான்மையின மக்களுக்கு சப்போர்ட் பண்றோங்கிற மாதிரி நாடகத்தை பண்ணிட்டோம்னா எல்லாரும் நம்மள நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? 2021 தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்தப்பவே திமுக ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீண்ட காலமா ஜெயில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுவிப்போம் அப்படின்னு. விடுவிக்கிற மாதிரி விடுவிச்சு மறுபடியும் அவங்கள உள்ள இழுத்துக்கிட்டாங்க. இத அதிமுக ஒரு பெரிய குற்றச்சாட்டா சொல்லியிருக்காங்க. முடியலன்னா எதுக்கு அந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறீங்க? இது மட்டும் கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்க எவ்வளவு வேணாலும் குரல் கொடுப்போம்னு சொன்னதும் இதே திமுக தான். ஆனா திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுல இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரிச்சிருக்கு. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க செருப்பு போட்டுட்டு வராங்க, எங்க முன்னாடியே சைக்கிள்ல போறாங்க, எங்க கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, எங்க வயல்ல நுழைஞ்சிட்டாங்கன்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அந்த மக்கள் அவ்வளவு மோசமான பாதிப்புக்குள்ளானாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரைக்குமே தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பாதை, இவங்களுக்கு ஒரு பாதை. ஸ்பெஷல் விஐபிஸா இருந்தாங்கன்னா அவங்க சருன்னு கோயிலுக்குள்ள போய் பாத்திரலாம். இதே சாதாரண மக்களா இருக்காங்கன்னா பல மணி நேரம் கியூல நின்னு போடுங்கிற பிரச்சனைய மக்கள் சொன்னாலும் நேரா வந்து இந்த அறநிலையத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு சேகர் பாபு அவர்கள், அவர்கிட்ட டைரக்டாவே சொன்ன வீடியோவையும் பார்த்தோம். என்னதான் நம்ம கூப்பாடு போட்டு கத்துனாலும் இவங்க காதுக்கு அது எதுவும் எட்ட போறதே கிடையாது. அவங்க காது கிட்ட போய் சங்கூதனா கூட என்னப்பா விசில் அடிக்கிறியா அப்படின்னு கேட்கற மாதிரி நம்மள போற போக்குல கலாய்ச்சுட்டு போயிருவாங்களே தவிர திமுக எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கன்றது மட்டும் நமக்கு தெரியுது. நீங்க வந்து நாங்க சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாவலரா இருக்கோம் நாடகம் போடுறதா இருக்கட்டும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்போம்னு சொல்றதா இருக்கட்டும், முக்கியமா இந்த கூட்டணி கட்சியில விசிகான்னு ஒண்ணு இருக்கு எங்கேயும் போயிடல, நம்மலாம் வந்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். விசிகா வந்து மக்களுக்காக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா என்னைக்கு திமுகவோட கூட்டணியில
விடுதலையில இணைஞ்சாங்களோ அன்னியில இருந்து விசிகா எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோங்கிறதே மறந்துட்டாங்க. இப்போ பலரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போற போக்குல என்னங்கிறாரு, இதையெல்லாம் விடுங்க, நீங்க முதல்ல போய் அவர்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாரு. யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும்னு தெரியல. ஆனா தேர்தல் வரும்போது மக்கள் மட்டும் தெளிவான பதில சொல்லுவாங்க அப்படிங்கறது நல்லாவே புரியுது. ஓவராலா இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்மளுடைய பேசு தமிழா பேசு வியூவர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பேசு தமிழா பேசுவனுடைய 5வது ஆண்டு விழா மற்றும் சனாதன தமிழர் சங்கம் 2025 வர டிசம்பர் 25ஆம் தேதி காலையில 8:30 மணிக்கு சென்னை சேட்பேட்ல இருக்கக்கூடிய சின்மயா தபோவன அரங்கத்துல நடக்க இருக்கு. நிறைய ஆளுமைகள் வந்து அவங்களுடைய உரையாடல்களை கொடுக்க போறாங்க. நாங்க எல்லாருமே உங்களுடைய வருகைக்கு காத்துக்கிட்டு இருப்போம். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.